நீங்கள் கனிமொழி உண்மையிலுமே நீங்கள் தில் இருந்ததுன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கணும். ஒரே ஒரு நாள் அந்த நாடாளுமன்றத்தில் கேட்க சொல்லு சார். ஒரே ஒரு நாள். எதுக்குமே துப்பு கிடையாது. இந்த துப்பு கெட்டவர்கள் மற்றவங்கள பார்த்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா இது சுயநலத்தை தவிர வேற என்ன? உங்களுக்கு இப்போ எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, ஐயோ கனிமொழி வந்து அங்கே பாஜக நியமித்த குழுவில் இருந்தாங்களாம், ஃபாரின்லாம் போனாங்களாம், பேசுனாங்களாம், அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் வார்டு அந்த அம்மா மேலே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் வருது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மா வந்து உதயநிதியை அமுக்கிறதுக்காக இது ஆர்எஸ்எஸ் கூடயே போய் சேர்ந்தாலும் சேர்ந்துரும் போல இருக்குது, இன்னொரு ஷிண்டேவாது மாறும் போல இருக்குன்னு கமெண்ட்ஸ் வர ஆரம்பித்தோன்னே உடனே அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்குறீங்களே கனிமொழி, நீங்கள் இந்த டெல்லியில் 10 வருஷமாக செய்கின்ற அரசியலில் ஒரே ஒரு நாள் அந்த நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்று தர்மேந்திர பிரதானை பார்த்து ஐயா நீங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவீங்களா கேட்கறதுக்கு துப்பு இருக்கா? துப்பு இருக்கா? இல்லை. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய் இல்லைன்னா நீங்களாம் தமிழ்நாட்டு அரசியலில் வாயவே திறக்கறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள்.